ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தெரியவனாக, அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் உடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜும்ஆ தினத்திலே அந்த ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அந்த ஏகனுடைய வற்றார் பெருக்கம் சமாதானம் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வருடங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. ஆனால் இழந்ததை மீட்பதற்காக இருக்கின்ற நாமோ இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம், போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது போராட்டங்கள் மட்டும்தான் நடத்திவிட்டால் போதும் என்ற நிலையிலே தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அதிலும் 450 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாயில் ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி உடைத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. இன்றைக்கு வரையிலும் நீதி கிடைக்காமலே நம் சமுதாயம் நடு தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார். இழந்து விட்டிருக்கிறோம். டிசம்பரை நெருங்குகின்ற போது மட்டும் நமக்கும் சற்று ஞாபகத்தில் இருக்கிறார். டிசம்பரை நெருங்கிவிட்டால் அது நாம் நம்மை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோமோ இல்லையோ, ஊடகங்கள் டிசம்பர் வர வர மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறார். டிசம்பர் 6 முன்னிட்டு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் சரி செய்ய இருக்கிறார்கள். அவர்களை குவிக்கப்படுகிறது என்றெல்லாம் நமக்கு கூட டிசம்பர் 6 வந்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் 6 வந்துவிட்டால் தான் இந்த ஊடகங்கள் இப்படி பேச ஆரம்பிக்கும் என்ற நிலை வந்த பின்புதான் நம்மில் பலரே சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்னும் பல பேருடைய நிலைமை எதுவாக இருக்கிறது என்றால், தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஷியாக்களால் கட்டப்பட்ட பள்ளி, அதுக்கு சுன்னத்து ஜமாத்தாகிய நாம் இதற்கு போராட வேண்டும் என்று சொல்லி விலகிக் கொண்ட தௌஹீத் அமைப்புகளும் உண்டு. தங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட தௌஹீத் அமைப்புகளும் உண்டு. பள்ளிவாயில்களை இனம் குறித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பள்ளிவாயிலுடைய நிலையை அப்படித்தான் மாற்றப்பட்டிருக்கிறார். பள்ளிவாயில்கள் இன்றைக்கு எப்படி நாம் கூறுகட்டி வைத்திருக்கிறோம் என்றால், எங்கேயாவது பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பதிலாக எப்படி சொல்லப்படுகிறது? இது டிஎன்டிஜே பள்ளி, இது இது தாமமுக பள்ளிவாசல், இது அகலையடி பள்ளிவாசல். இப்போது கேட்க தோன்றுகிறது, அல்லாஹ்வுடைய பள்ளி எது? அல்லாஹ்வுடைய பள்ளி எது? இதுதான் இந்த பள்ளிவாசல் இன்றைக்கு மீட்கப்படாததற்கு காரணம். காரணத்தை நாம் எதிர்களிடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் இங்கே நம்மால் ஒன்று செய்ய முடியாது என்று எதிரிகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்ற நம் சமுதாயம் ஒன்றை காண தவறிவிட்டது. அத்தனை பிரச்சனைகளுக்கு நம்மிடம் இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு யாவும் இருக்கிறது. 1992 டிசம்பர் 4ஆம் தேதி இதே டிசம்பர் 6 அவர்கள் ஒன்று கூட போகிறார்கள் என்ற செய்தி முழுமையாக இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற நேரம் எல்லா பள்ளி வாயில்களுக்கும் ஒரு லெட்டர் வருகிறது. என்ன லெட்டர் வருகிறது என்றால், இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது டிசம்பர் 4 வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ்விடம் விருகரம் எழுதுங்க.
அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். அந்த பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி. அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். நாம் எல்லாம் என்னை போட்டு வயது உடையவர்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் அழுது துவா கேட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த எதிரிகளிடமிருந்து இதை காப்பாற்றிவிட அல்லாஹ் என்று இந்தியாவிலே வாழக்கூடிய 20 கோடி மக்களிலே குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி மக்களாவது அந்த துவா செய்திருப்பார். அந்த துவா பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே திரை இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்களே, பாதிக்கப்பட்ட மக்களாக நின்று கொண்டு கேட்ட துவா நிராகரிக்கப்பட்டு மூச்சிலே தூக்கி எறியப்பட்டு டிசம்பர் 6ஆம் தேதி நம்முடைய கண் முன்னாடி அந்த பள்ளி வாயில் உடைத்தெறியப்பட்டது. என்ன கேட்க தோன்றுகிறது? அந்த டிசம்பரிலே அந்த 4ஆம் தேதி பேசிய அத்தனை ஜும்மாக்களிலும் பேசினார்கள். அல்லந்தர கைஃபஃஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானைப்படையை பற்றி நீர் அறியவில்லையா? அந்த அத்தியாயத்தை, ஃபீலுடைய அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டார்கள். அத்தனை பேர் பேசினார்கள். இந்த ஃபீலை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்பு அந்த மக்கமா நகரை நோக்கி ஆப்ரா என்ற மன்னர் எடுத்தானை படையெடுப்பு, அந்த யானைகளை கொண்டே படையெடுப்பு. அந்த படையெடுப்புல யார் இந்த காபத்துல்லாவை காப்பாற்றுவது, இது தெரிந்து விடுவானே என்ற விரோதம் இருக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய பறவை கூட்டத்தை அனுப்பினோம் என்கிறார். சுட்ட கல்லை வைத்தவர்களை தாக்கினோ வைக்கோலை போல் மாற்றி காட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய பள்ளியை பாதுகாத்து விடுவான். பாதுகாக்கலையே. ஏன் பாதுகாக்கல? ஏன் பாதுகாக்கல? அன்றைக்கு காபத்துல்லாவை பாதுகாத்த அல்லாஹ் இந்த பாபர் பள்ளிவாசலை ஏன் பாதுகாக்கவில்லை? ஏன் நிராகரிக்கப்பட்டது? சிந்தனை செய்தது உண்டா? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அன்றைக்கு அந்த காபத்துல்லாவை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிய ஒரு முஸ்லிம் கூட உலகத்திலே இல்லை. அன்றைக்கு ஒரு முஸ்லிம் கூட உலகத்திலே இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்லக்கூடிய யாரும் அன்றைக்கு மக்கமா நகரத்திலும் இல்லை, உலகத்திலும் இல்லை. அதனால் தன் பள்ளியை, தன்னுடைய வீடை, தன்னுடைய ஆற்றலை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனால் இந்த இந்தியாவிலே 220 கோடி முஸ்லிம்கள் யாருமே அந்த பறவை கூட்டங்களாக மாறுவதற்கு தயாராக இல்லையா? அல்லாஹ் பார்க்கலாம். உழைக்க போகிறானே, யாராவது எந்திரிச்சு போக மாட்டானா? யாராவது போய் தடுக்க மாட்டார்களா? ஒரு கூட்டம் கிளம்பாரோ? கிளம்பலையே. 1987 பாபரி மஸ்ஜித் மீட்பு குழு அமைக்கப்பட்டு அந்த மீட்பு குழு டிசம்பர் 1992 டிசம்பர் 6க்கு முன்னாடியே 4 குழுக்களாக உடைக்கப்பட்டது. காரணம் எங்கே என்று புரிகிறதா? அல்லாஹ் வதஸிமு கபிலல்லாஹி ஜமீஅா சொல்றாங்க. ஆனா நம்ம பிரிச்சு 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 சலசலமாக மாற்றி கிழித்தறிகிறோம். எங்கிருந்து உதவி வரும்? எப்படி போராடுவோம்? இன்னைக்கு அதையும் கூட கிண்டலா மாத்தி வச்சிருக்கிறோம். என்னடா டிசம்பர் 6 வந்துருச்சுன்னா இதுக்கு பேரே வருஷ கத்தன்னு வச்சிருக்கான். வருஷம் கத்த ஓதுற மாதிரி வருஷ கத்தண்டா பாபரி பள்ளிவாசலுக்கு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டோம். ஆனா போராடக்கூடிய குழுக்கள் கூட குறைந்து 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 இன்னைக்கு யாரா போராடிட்டு இருக்க? ஒரு 2 குழு தான் போராடுது அப்படிங்கிற அளவுக்கு இந்த தமிழகத்திலேயே மாற்றப்பட்டு இருக்கிறத தானே அது போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட்
கோல்டன் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. என்ன நினைக்கிறோம்? இது நம்மளுடையதா? அது எங்கேயோ நடந்தது. இங்கே இருந்த ஒரு தலைவர் 1992 என்கிட்ட சொன்ன வார்த்தை, மிகப்பெரிய தலைவர் சொன்னார், பாக்கர் அது அங்க நடந்திருக்கு, நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்க? அங்க உள்ள முஸ்லிம்கள் பார்த்துக் கொள்வார். அல்லாஹ் சொல்றானே, மூமின்கள் முஸ்லிம்கள் ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு உடலை போன்றவர்கள். உடலிலே ஒரு இடத்திலே வெளியெடுத்தால் கண் அழுகிறது, கை துடைக்கிறது என்கிறார்கள். உடல் இல்லையா? இப்படி மாற்றப்பட்டிருக்கிறோமே, நம்மளை தெளிவா எதிரிகள் வீழ்த்த தேவையில்லை, நாமே நமக்கு நாமே வீழ்த்திக் கொள்ளவில்லையா? ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், ரொம்ப தெளிவா கேட்கிறான். அல்லாஹ் மிக தீர்மானமாக கேட்கிறான். சூரத்துல் பக்ராவுல 114வது வசனத்தை கேட்கிறார், பள்ளிவாசல்களில் அவன் பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முற்படுபவனை விட அநீதி இழைத்தவன் யார்? பாழாக்க முற்படுறதை பத்தி தானே சொல்லியிருக்கான் அல்லாஹ். இங்க முற்படுறதே மிகப்பெரிய அநீதியாளன் என்றால், நம் கண் முன்னாடி ஒவ்வொரு தூமுகளாக இடைத்தெறியப்பட்டது, உடைத்தெறியப்பட்டது, ஆக்கப்பட்டது, வாய்பொத்தி கைகட்டி மௌலிகளாக நாம் நின்றோமே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கேட்கிறான். யாரு கேட்கிறானே, அந்த அநியாயக்காரனுக்கு எதிராக நம் சமுதாயம் என்ன செய்திருக்கிறது, என்ன செய்ய போகிறோம்? கேள்வி எழுந்திருக்கலையா? நம்மள்கிட்ட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பயந்து கொண்டே தவிர அவற்றின் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளியில நுழைகிறான், அச்சத்தோட வேணும், அச்சத்தோட. ஆனா திமிரோட நுழைஞ்சான், நம்ம கண்ணு முன்னாடி நுழைக்கிறோம், நம்மளால ஒண்ணு செய்ய. அல்லாஹ் இங்க அச்சத்தோட அவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவு, மறுமையிலும் கடுமையான வேதனை. இவ்வுலகில் இழிவு, யார் அதை உடைப்பதற்கு முன்னிலை வகித்தாலோ, தலைமை தாங்கினாலோ, அங்கு நின்று கொண்டு அதை பார்த்து சிரித்தாலோ, இதற்கு அப்புறம் ஆட்சி அதிகாரம் நம்மளிடம் என்று நினைத்தார்களோ, நினைத்தவனை அல்லாஹ் இன்றைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கான்? அப்படி உட்கார்ந்து பார்க்க வச்சிருக்கான். அதான் இழிவு. இழிவு. அல்லாஹ் இதற்கு எவன் தலைமை தாங்கினாலோ, எவன் அத்தனை பேரையும் கொண்டு சென்றானோ, அவனை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி நீ நினைத்து கூட பார்க்க முடியாதனா? நீ எந்த பதவிக்காக அந்த பள்ளிவாசலை உடைத்தாயோ, எதற்காக அதை நோக்கினாயோ, எதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களை இழிவுபடுத்த நீ நினைத்தாயோ, உனக்கு இழிவு இருக்கிறதா? அல்லாஹ் காமிக்கிறாங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறான். காத்திருந்தவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு அல்லாஹ் தன்னுடைய பணியை சரியா செய்கிறான். தான் சொல்ற வாக்குறுதியை கரெக்டா நிறைவேற்றான். இழிவுபடுத்தும்னா இழிவுபடுத்துறான். நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நாம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க? நம்மளுடைய வீட்டை, நம்மளுடைய கதையை எவனாவது ஒருத்த ஒரு அரை அடி எடுத்துட்டா விட்டுருவோமா? சும்மா இருந்துருவோமா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு
நாளைக்கு ரப்பல் ஆலமீன் கேட்பானே, பள்ளிவாசலுக்காக நீ என்ன செய்தாய்? என்ன பதில் இருக்கிறார்? உங்களிடமும் என்னிடமும் என்ன பதில் இருக்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் இந்த 6ஆம் தேதியாவது அதை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இன்றும் நாங்கள் மறக்கவில்லை அந்த பள்ளிவாசலை என்று அந்த பள்ளிவாசலுக்காக குரல் கொடுப்பது இருக்கிறது. எல்லாரும் ரசூல் சொல்றாங்க, ஒரு அநீதி நடந்தால் உங்களால் முடிந்தால் கரம் கொண்டு தடுங்கள், இல்லாவிட்டால் நாவிலால் தடுங்கள், இல்லாவிட்டால் நபுசால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அது ஈமானுடைய கடைசி நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த சமுதாயம் அடுத்த நிலைக்காக வர வேணாமா? நாவிலாவது தடுக்க முற்பட வேணாமா? அதே எங்க பள்ளிவாசல் தான், எங்கள்கிட்ட திருப்பி தந்துருங்களா, நீங்க கட்டி தர வேண்டாமா? நாங்க கட்டிக்கிறோம் எங்க பள்ளிவாசல, எங்க பள்ளியாவது சொல்றதுக்காவது நான் எழ வேண்டாமா? அதற்காவது ஒரு வார்த்தை நீங்கள் வந்து அங்கு முழக்கமிட வேண்டாமா? அடுத்து இன்னொரு செய்தான் மட்டும் உள்ள வர்றான். என்ன வர்றான்? வருஷம் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன நடந்துருச்சு, என்ன நடந்துருச்சு? இன்னொன்று நடக்காமல் இருக்கிறது, அதுதான் நன்மை. அடுத்ததை நோக்கி போக முடியல. அயோத்தி முடிஞ்சிருச்சு, காசி மதுராவும் ஹமாரா ஹைனா, காசியில் இருக்கிற பள்ளிவாசல், மதுராவில் இருக்கின்ற பள்ளிவாசல் என்னுடையது, எங்களுடையது. 3650 பள்ளிவாசல் இந்தியா முழுவதும். அதுல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மைதே மாமூர் பள்ளிவாசல், மன்னடி மைதே மாமூர் பள்ளிவாசல் அந்த லிஸ்டிலே உண்டு. சொன்னானே, உடைக்கறிக்கு 24 ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்பு கூட, 23 ஆண்டுகள் கடந்த 24ஆம் ஆண்டில் கொண்டிருக்கிறோம். பின்பும் கூட அடுத்த ஒரு பள்ளிவாசலை நோக்கி நகர முடியவில்லை. அதுதான் நம்ம போடுற சத்தத்துக்கு அல்லாஹ் தர்ற நன்மை. நம்ம கத்துற கத்துக்கு அல்லாஹ் தர்ற நன்மை. பாவிகளா, எதை செஞ்சிட்டீங்க? ஆனால் நீங்கள் அந்த பள்ளிவாசலை மீட்கணும்னா சத்தம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா போதாது. சத்தம் போட்டா அடுத்த பள்ளிவாசலுக்கு போக விடாம ஆக்குவேன். ஆனால் சத்தத்தை மீறி, நீ இந்த சத்தத்தை மீறி ஒட்டுமொத்த மக்களும், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எழுந்து வா, அந்த பள்ளியை நோக்கி வா, அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ் வெற்றியை தருவான். முயற்சி நம்முடையது, அவனுடைய. நம்ம அந்த முயற்சியை நோக்கி செஞ்சோம்னா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை நம் கரங்களிலே தருவதற்கு தயங்க மாட்டான், தருவான். எந்த முயற்சி? நானும் எனக்கு தெரிந்து 22-23 ஆண்டுகளாக அயோத்தியை நோக்கி போகணும், அயோத்தியை நோக்கி போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமாவது கடந்துவிடும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு நிலைக்கும் ஹயாத்தை தரட்டும், நீடித்து வைக்கட்டும். அப்போது ஒவ்வொரு ஆளும், ஒவ்வொரு சகோதரனும் மனதிலே உறுதி முடியும், யாருதான் எனக்கு சக்தி இருந்தால் அடுத்த ஆண்டு அயோத்தியை நோக்கி போவேன், அதுல ஏற்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே ஏனென்றால் சொன்னார்கள், எண்ணம் தான் செயல், பின்னியா, உங்களுடைய நீயத்து தான் செயல். முதல்ல எண்ணத்தை வைங்க, அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை தா, எங்களுக்கு போராடக்கூடிய எண்ணத்தை தா, உறுதியை தா, உன்னுடைய பள்ளியை நோக்கி செல்கின்ற ஆற்றலை தா, அங்கே அதை மீட்டெடுக்கின்ற மக்களாக எங்களை ஆக்கித்தா. எவ்வளவு பெரிய அதிகார மக்கள் என்றாலும் சரி, ராணுவம் என்றாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமை இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road, Hussainiya Jewellers.
ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். நீ எங்களோடு இருக்கிறாய், நாங்கள் அதை வென்றெடுப்போம் என்ற எண்ணத்தை உங்கள் மனதிலே தேக்குங்க. மனசுல அந்த எண்ணத்தை தேக்கிட்டு உள்ள கொண்டு போய் நிப்பாட்டி வைங்க. முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய அந்த பள்ளிக்காக நம்மளுடைய முயற்சியை முன்வைப்போம். அல்லாஹ் அதுல மிகப்பெரிய சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு சஹாபி வர்றப்ப பார்க்கிறார், உகது மலையை பார்க்கிறார். இருந்தா நான் தானம் தர்மம் செஞ்சிருப்பேனே அப்படின்னு நினைக்கத்தான் நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு வருகிறார். அந்த சஹாபியை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், நீர் எதை நினைத்தாயோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க, அவர் செய்யல. உகது அளவுக்கு மலையை, அந்த அளவுக்கு தங்கத்தை கட்டிகளை நினைச்சாரு. நினைச்சதுக்கே அல்லாஹ் தஆலா கூலியை கொடுக்கிறான் என்றால் நாம் நினைக்க வேண்டாமா? அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்தான் இந்த உலகத்தை படைத்தான், பரிபக்குவம் செய்கிறான், இந்த அண்டம் பிண்டங்களை படைத்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமே. அப்படி நம்பக்கூடிய நாம், என்னுடைய அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், அவன் எனக்கு வெற்றியை தருவான், கண்டிப்பாக அந்த பள்ளிவாசலை மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் பதிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த டிசம்பர் 6 சென்னையிலே நம்மளுடைய ஜமாத்தினுடைய சார்பாக ஆர்ப்பாட்டம் காலையில ஒரு 11 மணிக்கு வச்சிருக்காங்க, 10:30 மணிக்கு வச்சிருக்காங்க. 10:30 மணி, 1 மணி நேரம் எதற்கெல்லாம நீங்க ஒதுக்கி இருக்கீங்க, எதற்கெல்லாம நேரத்தை நாம் விரயப்படுத்தி இருக்கிறோம். அந்த விரயப்படுத்தப்பட்ட நேரங்கள் எத்தனையோ, ஆனால் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க. இந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்திலேயே நம்மளுடைய எதிர்ப்புகளை காட்டக்கூடிய முகமாக, நம்ம எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய முகமாக குடும்பத்தோட வாங்க. நான் மட்டும் வரவில்லை, என் குடும்பம் வந்திருக்கிறது, என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். அழைத்து வாருங்கள், அந்த மக்களை அழைத்து வாருங்கள். உன் பள்ளியை மீட்டெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற அறைகோலை மக்கள் மத்தியிலே, அந்த அரசாங்கங்களுக்கு மத்தியிலே வைத்து காட்டுவோம். தர வேண்டும், பலத்தை தர வேண்டும், எல்லாத்தையும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இந்த பள்ளிவாசலை மீட்டெடுக்க அயோத்தியை நோக்கி செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அவன் தைரியமா இந்த மட்டுமே போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் அநீதியை செய்வதற்கு ஒன்று கூட முடியும் என்றால், அல்லாஹ்வுடைய பள்ளியை மீட்டெடுப்பதற்கு, மறுமையிலே வெற்றி கிடைப்பதற்கு, மறுமையிலே நமக்கு இப்போதே சோகத்தை ரிசர்வ் பண்றதுக்கு இங்கேயே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? இந்த பள்ளிவாசலுக்காக நாம் எடுத்து வைக்கின்ற முயற்சி, அந்த முயற்சியை நாங்களும் செய்வோம். அல்லாஹ் வெற்றியை தரக்கூடியவன். அந்த இருகரம் ஏந்துங்கள். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தோம்.
வேண்டுமென்று செய்த பாவங்களை மன்னித்தருள். நீ மன்னிக்கவில்லை என்றால் யாரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து நேரி என்று அவனிடம் இருகரம் ஏந்துங்கள். அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் ஒரு ஒருமித்த நோக்கத்தை நோக்கி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சிலரை நம் மீது ஏற்படுத்துவதே நாம் சிதறி கிடக்கின்ற நம் உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதற்கு. நம்மை நோக்கி பொய்ப்பிரச்சாரங்களை செய்கின்ற இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக, நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்களை நம்பியிருப்பவர்களே அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். ஒரு உயிரை காப்பாற்றியவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் காப்பாற்றியவன் போலாம். ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இவர்கள் செய்கின்ற பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக நாம் நடத்துகின்ற ஒரு யுத்தமாக, ஒரு போராக டிசம்பர் 14 வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி பயங்கரவாத எதிர்ப்பு இரத்த தான முகாம், நம்முடைய உதிரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம் என்ற முகமாக இந்திய தௌஹீத் ஜமாத் தன்னுடைய அடுத்த கட்டத்தை மக்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். நம் பகுதியைச் செய்த திருவள்ளைக்கேணி பகுதியிலும் மிக பெரிய அளவிலே முகாம் நடத்த இருக்கிறார்கள். இந்த இரத்த தான முகாம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதாரங்கள் தேவையாக இருக்கிறது. அந்த பொருளாதாரங்கள் எங்கே இருந்து வராது, வேற யாரும் தரமாட்டார்கள், அல்லாஹ் தான் தருவான். அல்லாஹ் யார் மூலியமாக தருவான்? உங்கள் மூலியமாக நீங்கள் தான் தர வேண்டும், கொடுக்க வேண்டும். அந்த முகாமுக்காக வசூல் செய்வதற்கென்றே ஒரு குழு வெளியிலே நின்று கொண்டிருக்கும். உள்ளுக்குள்ள உள்ளதிலே இல்லை, உள்ளுக்குள்ள உள்ளது பள்ளிவாசல் உள்ளதுதான் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இரத்த தான முகாமுக்காக அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த இரத்த தான முகாமுக்கு நீங்கள் பொருளாதாரம் கொடுப்பதோடும் டிசம்பர் 14 கொடுப்பேன், மனித நேயத்தை வளர்ப்பேன். ஒரு உயிரை காப்பாற்றினால் ஒட்டுமொத்த சமுதாயத்தை காப்பாற்றிய போலாவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டத்திலே நானும் இணைந்து கொள்வேன், நானும் சேர்ந்து கொள்வேன் என்ற நோக்கத்திலே உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.